வணக்கம். பொங்கல் பரிசு பத்தின ஒரு சூப்பரான அப்டேட் வந்திருக்கு. ஆமாங்க, தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கிற அந்த 3000 ரூபாயை நாம எப்படி ஈஸியா வாங்க போறோம்னா இப்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். ஆமாங்க, நாம எல்லாரும் ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இப்போ வந்துருச்சு. இந்த தடவை பொங்கலுக்கு வெறும் பணம் மட்டும் இல்ல, கூடவே ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் ஹாம்பரும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சரி, அந்த கேஷ் அமௌண்ட் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க தானே? இந்த வருஷம் ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் கிடைக்க போற தொகை வேற எதுவும் இல்ல, கரெக்டா 3000 ரூபாய். ஓகே, 3000 ரூபாய் பணம் தராங்க. அது மட்டும் இல்லாம வேற என்னென்ன பொருட்கள்லாம் அந்த கிஃப்ட் பேக்ல இருக்குதுன்னு இப்போ கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. சோ இந்த முழு கிஃப்ட் பேக்கேஜ்ல என்னதான் இருக்கு வாங்க பார்க்கலாம். பாருங்க, முதல்ல அந்த 3000 ரூபாய் கேஷ், அது கூடவே பொங்கல் வைக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான பச்சரிசி, அப்புறம் முந்திரி, ஏலக்காய், திராட்சை, இப்படி மத்த முக்கியமான பொருட்களும் சேர்த்து ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜா உங்க கைக்கு வரப்போகுது. சரி, இந்த கிஃப்ட எந்த ஒரு சிரமமும் இல்லாம கியூல நிக்காம எப்படி வாங்குறது? அதுக்கு தாங்க அரசாங்கம் ஒரு சூப்பரான சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த டோக்கன் சிஸ்டம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா சிம்பிள்ங்க. ரேஷன் கடையில போய் மணிக்கணக்கா கியூல நிக்க வேண்டாம். உங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட டேட், ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுத்துடுவாங்க. அந்த நேரத்துல மட்டும் போனா போதும், கூட்டமே இருக்காது. நீங்க ரொம்ப ஈஸியா உங்க பொருட்களை வாங்கிட்டு வந்துடலாம். இது ரொம்ப சிம்பிளான ஒரு 4 ஸ்டெப் ப்ராசஸ் தான். ஸ்டெப் 1, ரேஷன் கடை ஊழியர்களே உங்க வீட்டுக்கே வந்து டோக்கனை கொடுத்துடுவாங்க. ஸ்டெப் 2, அந்த டோக்கன்ல என்ன தேதி என்ன நேரம் போட்டிருக்குன்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் 3, அந்த குறிப்பிட்ட நாள்ல குறிப்பிட்ட நேரத்துக்கு ரேஷன் கடைக்கு போங்க. ஃபைனலா ஸ்டெப் 4, உங்க பரிசு தொகுப்பையும் பணத்தையும் அழகா வாங்கிட்டு வீட்டுக்கு வாங்க. எவ்வளவு சிம்பிள் பாத்தீங்களா? சோ இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, டோக்கன்ல இருக்கிற அந்த தேதியையும் நேரத்தையும் மறக்காம பார்த்து வச்சுக்கோங்க. கரெக்டா அந்த டைம்க்கு போனீங்கன்னா உங்க வேலை சட்டுன்னு முடிஞ்சிரும். ஓகே, இப்போ நம்ம இந்த விஷயத்திலேயே ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். அதுதான் தேதிகள். எந்த தேதியில என்ன நடக்கும்னு நோட் பண்ணிக்கோங்க. இங்க பாருங்க, 2 முக்கியமான காலகட்டம் தான். முதல்ல ஜனவரி 5ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரைக்கும் உங்க வீட்டுக்கே வந்து டோக்கன் கொடுப்பாங்க. டோக்கன் வாங்கினதுக்கு அப்புறமா ஜனவரி 8ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்கும் நீங்க ரேஷன் கடைக்கு போய் உங்க கிஃப்டையும் பணத்தையும் வாங்கிக்கலாம். இதுல ரொம்ப முக்கியமா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். எல்லாத்தையும் வாங்குறதுக்கு கடைசி தேதி ஜனவரி 14. சோ அந்த தேதிக்குள்ள கண்டிப்பா போய் வாங்கிடுங்க. சரி, இப்போ உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். அப்போ என்ன, ஜனவரி 14ஆம் தேதிக்கு ரெடியா இருக்கீங்களா? உங்க பொங்கல் பரிசை வாங்குறதுக்கு தயாராகுங்க.